போராடிய போராளி குழுவை, தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்பதாக உத்தரவிட்டாங்க. அதற்கு பிறகு அங்கு பார்த்தீங்கன்னா அங்கு களத்தில் நின்று காசாவில் தேர்தல் மூலமும் தேர்ந்தெடுக்கப்பட்டு, அதற்கு பிறகு ஆழமான நிலத்திற்கு அடியிலேயே பல்வேறு நகரத்தை உருவாக்கும் அளவுக்கு சுரங்கங்கள் தோண்டி போரை புதிய வகையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹமாஸை பயங்கரவாதிகள் என்று உத்தரவிட்டாங்க. அப்போ யார் சமரசமற்று போராட வருகிறார்களோ அவர்களை பயங்கரவாதி என்று முத்திரை குத்துவது ஒரே இடத்திலிருந்து வரக்கூடிய ஒரே முழக்கம்தான் என்பதை அவங்க சுட்டி காட்டுறாங்க. அது மட்டுமல்லாமல் அதையும் தாண்டி இங்கே என்ன சொன்னாங்க, இங்கே நமக்கு தெரியும் மன்னாரிலிருந்து அவன் மேலே இருந்து கெஃபீரில் போடுறான் குண்டை, அங்கேருந்து ஓடியாராங்க, யாழ்ப்பாணத்திலிருந்து ஓடியாராங்க, எல்லாருமே அங்கே வந்து கிளிநொச்சிக்கு வராங்க. கிளிநொச்சிக்கு வந்த பிறகு அவர்களும் நின்று கொண்டு போராடி கொண்டிருக்கக்கூடிய போராளிகளை என்ன சொன்னாங்க, கேடயமாக தமிழ் மக்களை அப்பாவி மக்களை பயன்படுத்தினாய்